குழந்தைங்க, அதுக்கு பாலும் கிடையாது, ஒரு வழியும் கிடையாது. எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போற கூட வழி கிடையாது. எதுக்கு எங்களை இன்னும் யாரும் பார்க்க வரல? தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த பெருமழை காரணமாக பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு தனி தீவாக மாறியுள்ளன. சில கிராமங்களில் மழை நின்று 2 நாட்கள் வரையும் வெளி உலக தொடர்பின்றி தனித்து விடப்பட்டுள்ளன. அப்படி ஒரு பகுதிதான் புன்னக்காயல். கரை புரண்டோடும் தாமிரபரணி இறுதியில் கடலில் கலக்கும் இடம் புன்னக்காயல் மீனவ கிராமம். இங்கு மீட்புக் குழுவினரை உள்ளே நுழைய முடியாத வகையில் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குளங்கள் நிரம்பி உடைந்ததால் வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. கிராமத்தை இணைக்கும் சாலைகளும் உருக்குலைந்ததால் ஊரை விட்டு வெளியேற முடியாமல் தத்தளித்து வருகின்றனர் புன்னக்காயல் மக்கள். நியூஸ் 18 குழுவினரும் கடல் வழியாகவே படகில் பயணித்து புன்னக்காயலை அடைய முடிந்தது. ஊருக்குள் நுழைந்ததும் ஒட்டுமொத்த கிராமமும் வெள்ளத்தில் சிக்கி சிதைந்து போய் கிடந்ததை பார்க்க முடிந்தது. புன்னக்காயலில் 15,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் தற்போது வரை எந்தவித அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். இதுவரை அரசு அதிகாரிகளோ மீட்பு குழுவினரோ தங்களை பார்க்க வரவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் புன்னக்காயல் மக்கள். புன்னக்காயில தண்ணி ரொம்ப வெள்ளம், கரண்ட் இல்ல, மழை, யாரும் பார்க்க ஆள் இல்ல. ரொம்ப பொருட்கள்லாம் ஒரு பொருள் வாங்க முடியல, பஸ் வசதி கிடையாது, எல்லாம் அப்படியே கிடக்கு. எல்லாம் எல்லா அளவு தண்ணியில பாதிக்கப்பட்டிருக்கோம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வீட்டு எல்லாமே போயிட்டு. பிள்ளைகளுக்கு அத்தியாவசியமான பொருள் பால் கூட கிடைக்க மாட்டேங்குது. கரண்ட் 1 வாரம் ஆயிட்டு. அத்தியாவசிய பொருட்களே எங்களால வாங்க முடியல. பால், அப்புறம் அரிசி கூட பொங்கி திங்க அரிசி கூட எங்க கிட்ட கிடையாது. ஹெலிகாப்டரில் இருந்து வழங்கப்பட்ட உணவுப் பொட்டலங்களும் தரமாக இல்லை என்று குற்றம் சாட்டிய மக்கள் சக மீனவ கிராம மக்களின் உதவியாலேயே உயிர் வாழ்வதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். நிறைய உடைமைகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. எல்லாம் தன்னைத்தானே தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்து. இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகள் யாரும் எங்களை பார்த்து ஒரு ஆறுதல் கூட சொல்ல இல்லை. ஹெலிகாப்டர்ல சாப்பாடு போட்டிருக்காங்க, ஆனா சாப்பாடு திங்கிற அளவுக்கு சாப்பாடு கிடையாது. மக்கள் பாருங்க, கடைக்கில போய் பாருங்க, சாப்பாடு அந்தந்த மெனுக்கு அப்படியே கொட்டி கிடக்குது. இப்ப எங்க மக்கள் தான் இப்ப எங்க கடலோடி கடலை சார்ந்த மக்கள் எங்களுக்கு ஒவ்வொரு பெரியாதால் இடிந்தகரையில் இருந்து எங்களுக்கு சாப்பாடு இது பண்ணுங்க. அந்த சாப்பாடு தான் மக்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் போய் இன்னும் மட்டும் கரண்ட்டுக்கு ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்காங்க. பாலம் வர்ற வழியில பாலம் உடஞ்சு அப்படியே கிடக்கு, அதுக்கும் எந்த இதுமே கிடையாது. சின்ன சின்ன பிள்ளைங்க, கை குழந்தைங்க, அதுக்கு பாலும் கிடையாது, ஒரு வழியும் கிடையாது, சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது. இன்னும் வரல. திருச்செந்தூர் போறாங்க, நெல்லை மாவட்டத்துக்கு போறாங்க, ஏன் எங்க ஊருக்கு இன்னும் வரல யாரும்? கடுமையான பாதிப்புகளை சரி செய்ய 6,000 ரூபாய் நிவாரணம் போதாதென்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்கள் வாழும் புன்னக்காயலில் கிறிஸ்துமஸுக்குள் போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் மக்கள் முன்வைக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் செந்தில்.